ஓ ஹோ 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 கிறிஸ்மஸ் தாத்தாவின் மக்களே, நேற்று நம்ம பந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 2 சதுரம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பேப்பர், 8x 8 சென்டிமீட்டர், 8x8 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோட தலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயர் பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இங்கே இருக்க பகுதி இங்கே வர மாதிரி இப்படி மடிக்கணும். இது இந்த இடத்துக்கு வர மாதிரி இதை போல் மடிக்கலாம். அதே போல் இந்த சைடும் இப்படி மடிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை திருப்பி இங்கே இருக்க கார்னர் இங்கே சென்டருக்கு வர மாதிரி மடிக்கணும். அதே போல் இந்த கார்னர் இங்கே வர மாதிரி இப்படி மடிக்கணும். மேலே இருக்கிறது காது, அதை கொஞ்சம் கீழே இப்படி மடித்து அதை இப்படி திரும்ப மேலே மடிக்கணும். அதே போல் இந்த சைடு இப்படி கொஞ்சம் மடித்து அது திரும்ப மடிக்கணும். நமக்கு ஆட்டோட தலை ரெடி ஆயிடுச்சு. இதை சைடில் வச்சுடுவோம். இப்போ ஆட்டோட உடம்பு செய்ய போகிறோம். அதே பேப்பர் எடுத்து இது போல் மடித்து இங்கே இருக்க பகுதி கொஞ்சம் கீழே வர மாதிரி இப்படி மடிக்கணும். அடுத்தது இந்த சைடில் இருந்து இங்கே நடுவில், அதே போல் இங்கேருந்து நடுவில் திருப்பிட்டு இந்த பகுதி இங்கே வர மாதிரி மடிக்கணும். இந்த பகுதி இங்கே நடுவில் வர மாதிரி இப்படி மடிக்கணும். அதை மடிக்கணும். இப்போது இதை உள்பக்கமாக இப்படி மடிக்கணும். ஆட்டோட உடம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இங்கே இப்படி வச்சு நமக்கு ஒட்டணும். இப்போ ஒரு பென் எடுத்து ஆட்டுக்கான கண்கள் வரையலாம். அது நமக்கு விருப்பம் போல் எப்படி வேணால் வரையலாம். இன்றைக்கி வீடியோவில் ஆட்டுக்கு ஒரு முள்முடி இருந்ததில்ல, அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதை சிம்பிளாக சுற்றணும். இப்போ நம்ம சுற்றியாச்சு. சுற்றினது ஜாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேப்லர் பின் பண்ண போகிறோம். இதோ பாருங்கள், இப்போ இந்த ரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆட்டோட முள்முடிக்கு லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுப்போம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு.